கேமரா கூட ரெக்கார்ட் ஆகிருக்கு, வேணால் காட்டுறேன் சார் உங்களுக்கு. இந்த கேமராவில் இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேவராயன் ஹில்ஸ், சேவராயன் டெம்பிள் கூட சொல்லலாம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதான் சரி அப்படி போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஏற்காடு என்ட்ரான உடனேயும் ஏற்காடு லேக் இருக்கும். அந்த லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி வரும். லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவராயன் பீக் வந்துடும். அசோக் பிள்ளைல ஒரு போலீஸ்கார வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்குறானே, வாங்கிட்டு போட்டு நமக்கு என்னடா என்ன குக்காலி தரமா பேசிட்டு இருக்க. அந்த காட்சியை மட்டும் இந்த கேமராவில கவர் பண்ணி கமிஷனர் ஆபீசர் கொடுத்தாலும் வச்சுக்க சார் வாங்க பாரு. அவர் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. டைம் வந்து 11:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் இந்த டைமிங்கில் வரலாம். சார் அம்மாப்பேட்டை சார். 30 தான் சார் வந்துட்டு இருந்தோம். 30 தான் சார் வந்துட்டு இருந்தோம். சேலம் தான் சார், அம்மாப்பேட்டை சார். பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் சார். சார் ஸ்பீடே 30 தான் சார் வந்துட்டு இருந்தாங்க. கேமரா கூட ரெக்கார்ட் ஆகிருக்கு, வேணால் காட்டுறேன் சார் உங்களுக்கு. இந்த கேமரால வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா இதுக்கு நானா ஏன் உண்மையில வந்தேன்னு கேக்குறது. கரெக்டா தான் வந்தேன்னு சொன்னானா ஏன்டா வேகமா வந்தேன்னு அவனுக்கு ஆப் போயிடுது. சரி சவுண்ட் வர ஒண்ணு கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவா இருக்காது. யூடியூப் vlog பண்ணிட்டு இருக்கோம் சார். A few moments later. அது வண்டியோட சவுண்டுக்கு உங்களுக்கு ஸ்பீடா வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து நானே பார்த்துட்டு வரேன். 40லயே நமக்கு இந்த அளவு சவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் நானு. சூப்பருங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெட் ரூஸ்டர் சைலன்சர் போட்டு வச்சிருக்காரு. ரெட் ரூஸ்டர் சைலன்சருக்கு அதுக்கும் வந்து 40-50 போனாவே ஃபாஸ்ட்டாக போகிறோம். எந்த அளவு நமக்கு வந்து சைலன்சர் சவுண்ட் வருமோ அந்தளவு சவுண்ட் வருது. அந்த சவுண்டு கேட்டு தான் இவங்களும் பிடிச்சிட்டாங்க போல இருக்குது. ஓவர் ஸ்பீட்னா என்னன்னு தெரியலப்பா. 60க்குள்ளார கூட மீன்ஸ் 60க்கு மேலே போனால் கூட பரவாயில்ல. பட் நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 40 50 அவ்வளோதான் வந்தோம். அதுக்கே ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. இட் ஹேப்பன்ஸில். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவராயன் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த வழியில் தான் இப்போ வந்து நம்மளை போலீஸ் பிடிச்சாங்க. அண்ட் இதை வந்து பேசி இந்த வண்டிக்கு நாம் ஃபைன் கட்ட இல்லாமல் ஒரு வழி பண்ணியாச்சு. பட் ஒரு வண்டிக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து பேசி அந்த ஃபைன் தப்பிக்க முடிஞ்சுது. இன்னொரு வண்டிக்கு அந்த மாதிரி பண்ண முடியல, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஓகே, சும்மா லைட்டாக வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த ட்ரிப்பு. யாரும் டிஸப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அண்ட் கவர்மெண்ட் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சலான் கொடுத்து இன்டர்நெட் சென்டரில் போய் நீங்கள் வேணாலும் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் ஏதாவது வெப்சைட்டில் கட்டணும் போல இருக்குது. அதை கட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் போல இருக்குது. இன்னும் மார்னிங் டிஃபன் யாருமே சாப்பிடல. ஏன்னா அந்த சுற்றுற அந்த ஜோஸில் வந்து நாங்கள் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். டிஃபன் கடை எங்கேனாச்சும் கிடைச்சதுன்னா முதல்ல போய் அதை சாப்பிட்றணும். டைம் ஆல்ரெடி வந்து 12 ஆக போகுது. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நேராக போனோம் அப்படின்னா ஏற்காடோட பேக் சைடு நம்ம வந்து இறங்கலாம். அதோட ரூட்டோட தொடர்ச்சி தான் இது. சேவராயன் எங்கே இருக்குது? சேவராயன் டெம்பிள் இந்த பக்கம் தானா? அப்படிங்களா? அப்போ இனிமேல் சென்டர் ஸ்டாண்டு போட்டுக்கலாம். நீங்கள் எது ஷோரூமில் கொடுத்து பார்க்கலாம்ல.
விடுங்கண்ணா சைடு விடுங்கண்ணா அங்கே இருக்குமா நல்லா இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஒரு சைடு ஸ்டாண்டில் வந்து ஒரு சின்னதாக பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது சைடு ஸ்டாண்ட் சென்சார்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அடிக்கடி லாக் ஆகிக்குது அதனால தான் நமக்கு வந்து டக்கு டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகுது ரன்னிங்கில் அது சர்வீஸ் சென்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆயில் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா பட் இருந்தாலும் வந்து அது மறுபடியும் லாக் ஆகிக்குது வியூ பாயிண்ட்டு செமையாக இருக்குது போகிற வழியே டைம் வந்து 11:45ங்க ஆனால் இன்னும் அந்த வெயில் வந்து உச்சி வெயில்னு சொல்லுவோம்ல அந்த வெயிலெலாம் ஒன்றுமே அடிக்கலை அந்த அளவு ஏதோ காலையில் ஒரு 7:30 அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த வெயில் சில்லுன்னு காற்று அப்படியே தான் இருக்குது இப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இங்கே தான் வந்து நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் சேவராயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் தான் வந்து வியூ பாயிண்ட் இருக்கும் போல இருக்குது ஆனால் பைக்கில் வந்தீங்கன்னா ரூட் உங்களை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே ரூட்டெல்லாம் தெரியுதுங்களா சைடில் செம சீனாக இருக்குது பார்க்குறதுக்கே வாவ் இங்கே மாதிரி சில்னஸ் வருது பயங்கரமாக காசு வாங்கணும் எவ்வளோக்கா 5 ரூபாய்ங்க ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுங்க சேவராயன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அதுதான் ஒரு பெரிய ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே போனோம்னா நமக்கு இங்கேருந்து மற்ற இது எல்லாமே அப்படியே பார்க்கலாம் அண்ட் இங்கேயும் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது 12:15 மாதிரியே இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு பாருங்கள் எந்த மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக நல்ல ஒரு ஃபாக் இறங்கிட்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. போகிறது பார்த்திங்க அப்படின்னா பக்கோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடில் இருக்கிற இன்னொரு வியூ பாயிண்ட் அதுதான் போய்கிட்டு இருக்கோம். அவர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. கோகுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வண்டி எடுத்து போயிட்டுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த லேக் தாங்க உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேக் இருக்குது. அண்ட் லேக்கை சுற்றி நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியாஸ் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலர் கண்காட்சி நடக்கும்போது இங்கெல்லாம் நிறையா டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். லேடிஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு வியூ பாயிண்ட். பட் ஃபஸ்ட்டு பக்கோடா பாயிண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால இப்போ நம்ம பக்கோடா பாயிண்ட் போயிட்டுருக்கோம். லேடிஸ் சீட்டை விட பக்கோடா பாயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இங்கே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ரீசன் பார்த்திங்கன்னா டைம் 1 மணி ஆகுது. 1 மணிக்கும் வந்து அந்த வெதர் கண்டிஷன்லாம் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது.
ஊட்டி கொடைக்கானலில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது நார்மல் டைமில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. நான் சோலோ ரைடு போனதாங்க எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி தனியாக சுற்றுறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இங்கே நான் வந்து இவங்க கூட போயிட்டு இருக்கும்போது. ஆனால் இந்த மாதிரி டைமிங்கில் என்னுடைய பிளாக் பியூட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் பிளாக் பியூட்டி என்கிட்ட இல்லை, வெளியே போக முடியல, வர முடியல அப்படின்னு சொல்கிற மிஸ் பண்ணுறேன். அண்ட் கோகுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து மிஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணி அவர் வந்து இந்தாங்க ப்ரோ நீங்கள் ஓட்டுங்க ப்ரோன்னு பைக்கை கொடுத்துட்டு அவர் என் கூட கொஞ்ச நேரம் பில்லியனாக வந்தார். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டு பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப 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 பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு பிரதர்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நிறையா, அதாவது எனக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து எனக்கு ஏர்ன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி கிடையாதுங்க. உங்களை மாதிரி ஒரு பிரதர் அந்த மாதிரி ஒரு பாசத்தை தான் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏற்காட்டில் பஸ் ஸ்டாண்டையே. செம்மையாக இருக்குது. மக்கள்லாம் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் யாரும் ஸ்வெட்ரு போட்டோ இல்லை வந்து ஜர்க்கின் போட்டோ பார்க்கல. 1-2 பேர் ஜர்க்கின் போட்டு போகிறாங்க, ஸ்வெட்ரு போட்டு போகிறாங்க. மற்றவங்கலாம் வந்து அசால்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் பழகி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வெதர் கண்டிஷன். இது என்ன ஒரே புகமூட்டமாக இருக்கும் போல. என்ன ப்ரோ ஒரே புகமூட்டமாக இருக்கும் போல தாங்க. தீ இதென்ன 1 மணிக்கு வர மாதிரியே ஃபீல் ஆகலையே. இல்லை நான் பக்கோடா பாயிண்ட் வரல. நான் 2 டைம் வந்திருக்கேன். ஜஸ்ட் அந்த லேக் கிட்ட மட்டும் போயிட்டு வந்துட்டேன். பட் இந்த பாயிண்ட் கிட்ட இப்போ தான் வரேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்தப்போ சீசன் கிடையாது, நார்மலான ஒரு டைமிங்கில் தான் வந்திருந்தேன். மனத்தூரலும் போடும் போல இருக்கே மக்கா. நிறைய ஓயோ ரூம்ஸ்லாம் இருக்கு. இந்த ஊருக்கெல்லாம் எதுக்கு ஜர்க்கின்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் குளிருதே. நிறையா ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணி ஜஸ்ட் இந்த வெதர் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்தளவு வந்து சூப்பராக வந்து இங்கே வெதர் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அகைன் நாக்கு ஜம்ப் ஆகுது, பேச முடியல. வேற மாதிரி போங்க. ஆமாம் செம்மையாக கட்டியிருக்காங்க. Wow! Oh my God! இப்போ பாருங்க, நாங்கள் வந்து வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட். அண்ட் இங்கேருந்து பாருங்கள் அந்த சேலம் சிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ட்ரோனை பறக்க போகிறேன். ட்ரோன்லேருந்து நீங்கள் பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இது பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ஃபாகு அப்படியே மிஸ்ட் அப்படியே கவர் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே போனால் வெயில் அடிக்கும். மேலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கீழே போனால் சீட்டெல்லாம் காஞ்சிடும் நமக்கு. ஸோ இங்கே வந்து இங்கே நின்று நீங்கள் பார்க்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்படி ஒரு விசிட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன். செங்காடு கிராமம்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏற்காட்டில் இது வந்து ஹையஸ்ட் பீக் அடுத்தது. சூப்பர். ஆனால் இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணுறது எது அதிகம்? அது சேவராயம் தான் அதிகமா? அப்புறம் இது கொஞ்சம் ஓகே ஓகேங்க. பட் ஆனால் நல்லா இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த ஊர் எல்லாம் தெரியுது இல்லையா, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே நீங்கள் கொடநாடு போங்க, கேரளாவுமே தெரியும் அந்த சைடு. அப்படியா? கேரளாவில் இருக்கும். ஓகே, இங்கே வியூ பாயிண்ட் மேலே ஏறி ட்ரோனே எடுக்க தேவை போல இருக்குது. சும்மாவே சூப்பராக வரும். ட்ரோன் வச்சிங்க இன்னும். அடா 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 அடா. நான் நினச்சேன் ஆஃப் டேலே திரும்பி வந்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் போல. நம்ம மெதுவாக பொறுமையாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஏன்னா நம்ம சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ கொடுத்து வச்ச மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க.
ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் இன்னும் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேரும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அப்பப்போ ஏதாவது வெளியே போகிறேன் பிளேசஸ் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் மூலிமா தான் நம்ம தம்பி இவர் வந்து கோகுல் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டே டியூன்டாக இருக்கலாம்.